இப்ப கார், பைக் வாங்கிடாதீங்க. பிரதமர் மோடியின் பம்பர் பரிசு காத்திருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களை வாங்குபவர்களுக்கு ஒரு மெகா ஜாக்பாட்டை அறிவிக்கப் போகிறது. ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் விரைவில் அமல்படுத்தப்பட்டதை அடுத்து ஆட்டோமொபைல் துறையில் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களின் விலைகள் வெகுவாக குறைய வாய்ப்புள்ளதாக தொழில்துறை வட்டாரங்கள் கணித்துள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 79வது சுதந்திர தினத்தன்று ஜிஎஸ்டி சீர்திருத்த திட்டத்தை அறிவித்தார் என்பது அனைவரும் அறிந்ததே. இந்த சீர்திருத்தங்கள் மூலம் ஆட்டோமொபைல் துறைக்கு மட்டுமல்ல நுகர்வோருக்கும் பெரிய நிவாரணம் கிடைக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக கார்கள் மற்றும் பைக்குகளின் விலையில் அதிரடி மாற்றம் நிகழக்கூடும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தற்போது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு 5%, 12%, 18% மற்றும் 28% வரி விதிக்கப்படுகிறது. இருப்பினும் மோடி அரசாங்கத்தின் சமீபத்திய அறிவிப்பின்படி இந்த அடுக்குகள் 2 பரந்த பிரிவுகளாக பிரிக்கப்பட உள்ளன. நிலையான விகிதம் 18%ஆகவும் தகுதி விகிதம் 5%ஆகவும் நிர்ணயிக்கப்பட வாய்ப்புள்ளது. இந்த மாற்றங்கள் காரணமாக தற்போது 28% ஜிஎஸ்டி அடுக்கில் உள்ள கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் 18%ஆக குறைக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் வாகனங்களின் விலை சுமார் 5 முதல் 10% வரை குறைய வாய்ப்பு இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இதனால் 10 லட்சத்திற்கும் குறைவான மதிப்புள்ள கார்கள் மற்றும் மலிவு விலை பைக்குகள் மீது அதிரடி விலை குறைப்பு நிகழக்கூடும். வரி குறைப்பு காரணமாக வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் மின்னணு பொருட்களுடன் குறைந்த விலையில் கிடைக்கும். இதன் விளைவாக நுகர்வோர் பயனடைவார்கள் மற்றும் உள்நாட்டு தேவை அதிகரிக்கும். ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை மேம்படுத்தும். இதனால் ஒரே கல்லில் 3 மாம்பழம் அடிக்க பாஜக அரசு முடிவெடுத்துள்ளது. இருப்பினும் மின்சார வாகனங்கள் மீதான வரி வரம்பு முன்பு போலவே 5%ஆகவே நீடிக்கும். சொகுசு கார்களுக்கான வரியில் எந்த மாற்றமும் கிடையாது. பயணிகள் கார்களுக்கான செஸ் வரி தொடரும் வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகிறது.